தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அருளாலும் சிவாய சிதம்பர ராமலிங்க சுவாமி குரு அருளாலும் உலகம் முழுவதும் இன்று பிப்ரவரி 1ஆம் தேதி 1/2/2026 ஞாயிற்றுக்கிழமையிலே உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய உயிர்கள் அனைவரையும் நாம் கலந்து கொண்டு நிறைவான அருள் பூரண வாழ்வே பேரின்ப பெருவாழ்வாக வாழ்வதற்கு இறைவனால் வருவிக்க உற்றேன் பரத்தே அப்படி என்று இந்த உலகத்துல எத்தனை நாடு இருந்தாலும் பாரத நாடு தமிழ்நாட்டிலே மருதூரிலே பிறந்து நமக்கெல்லாம் மெய்யுரைக்க வந்த வள்ளல் பெருமான் வழியிலே சங்கம் சார்ந்து சங்கத்திலே விளக்கம் பெற்று தர்ம சாலையிலே நடந்து சத்திய ஞான சபையிலே ஜோதி ரூபமாய் இருக்கக்கூடிய ஆண்டவனை அகத்தால் அனுபவிக்கவதே இந்த பிறப்பியின் நோக்கமா இருக்கணும். எவ் உயிர்களுக்கும் செய்யக்கூடிய உபகாரமே கடவுள் வழிபாடு. எவ் உயிர்களுக்கும் செய்யக்கூடிய உபகாரமே நம்ம உயிருக்கு கொடுக்கக்கூடிய ஊதியமா இருக்கும். அதனால சூரியன், சந்திரன், அக்னி மூன்றும் இன்று கிழக்கே சூரியன், மேற்கே சந்திரன், நடுவில் ஞான சபையிலே அக்னியாய் தோன்றி ஆண்டவன் நமக்கு காட்சி அளிக்கக்கூடிய இந்த ஆற்றலை உயர்பரப்பான மனித தேகத்தை பெற்ற நாம் உயிர் இறக்கம் இருந்து புலால் மறுத்திருக்க ஊனில உயிரிலே அருள் கலப்பாக எண்ணியதை எண்ணியவார் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அருளை பெற்று நாம் வாழக்கூடிய ஊரிலே வள்ளல் பெருமான் சொன்ன கொள்கையை மக்களுக்கு எடுத்துரைத்து புலால் மறுக்க எவ் உயிர்களுக்கும் செய்யக்கூடிய உபகாரமே கடவுள் வழிபாடு. உயிர் குலமே கடவுள் வாழும் ஆலயமாக கருதி நாம் செய்யக்கூடிய உபகாரம் மனிதனுக்கு வாய்த்த வரமல்லவா மனித தேகம். மனிதனுக்கு மட்டுமே ஆன்மா, மனிதனுக்கு மட்டுமே பேச்சுரிமை, மனிதனுக்கு மட்டுமே 6வது அறிவு, மனிதனுக்கு மட்டுமே சிரிப்பு. எந்த இன்ப துன்பத்திலையும் பிறருக்கு செய்யக்கூடிய உபகாரத்தை செய்து சிரித்து சில குற்றங்களை மன்னித்து வாழக்கூடிய மனப்பக்குவம் மனிதனுக்கு வாய்த்த மனம் பெரும் வாக்கியம். அதனால இந்த ஜோதி ரூபம் இன்று சிறப்பாக இந்த அறநிலையத்துறை சிறப்பாக நடத்தி வரார்கள். இந்த ஜோதி தரிசனம் கண்கொள்ளா காட்சியா கண்டு ரொம்ப சிறப்பாக காவல்துறை இந்த நிர்வாகத்தில் உள்ளவங்க எல்லாம் நிறைவா நடத்தி வராங்க. எல்லாரையும் கவனிச்சேன். நான் இந்த தஞ்சை மாவட்ட வள்ளலார் கொள்கை பரப்பு செயலாளர் மூலியமா மாநில சங்கம் இன்று 1,00,000 பேருக்கு முத நாள் 31 இரவு உணவு, இன்று காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு, இங்க வரக்கூடிய அன்பர்கள், அடியார்கள், தாய்மார்கள், பெரியோர்களுக்கெல்லாம் இந்த உணவை உவந்து அங்கே பரிமாறி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல்ல செல்வங்களை பெற்ற நாம் நிறைவாக அதில் பயணிக்கக்கூடிய ஆற்றல் குரு அருளாலை திரு அருளை பெற முடியும்னா குரு வழியில நாம் செல்வோம். ஜாதி, மதம், நிறம், மொழி நீக்கி மனித வடிவில் மனிதனா வாழ்ந்து மனிதன் புனிதனா வாழ்ந்து புனிதன் மகானா வாழ்ந்து மகான் தெய்வமா வாழ கடவுள் வந்து ஆட்கொள்வதே மோட்ச வீட்டின் தரவுகோள். அந்த வாய்ப்புக்கு நன்றி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. நல்லா இருந்தது. இந்த வருஷம் நம்ம கூட்டம் ரொம்ப சிறப்பா இருக்கு. 26 வருஷமா சார் நாங்க நைட்டு வந்து சார் 3 மணிக்கு இப்போ வந்து ஜோதி பார்த்துட்டோம். ஜோதியை பார்த்த மகிழ்ச்சியா இருக்குங்க. ஃப்ரீயா இருக்கு, கூட்டம் ஒன்றும் அதிகமாக பரவாயில்ல. மதுரையிலிருந்து வர்றோம். மதுரை சமயநல்லூர் 6 மணி தரிசனம் பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்குது. 6 மணி ஜோதி பார்த்துட்டோம். சந்தோஷமா இருக்குது. ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப 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 நல்லா இருந்தது. ரொம்ப மனசுக்கு நிறைவா இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் இது. மாற்றுத்திறனாளிகளுக்கெல்லாம் பாதுகாப்பு, நல்ல பாதுகாப்பு, கொண்டு போய் விட்டுட்டு நீட்டாக கூட்டிகிட்டு வெளியே கொண்டு வர்றாங்க. கூட்டம் கொஞ்சம் ஓவர் தான் இருந்தாலும் அதுலேயும் நல்ல முறையாக கொண்டு போயிட்டு நல்ல முறையாக கொண்டு வந்து வெளியே விடுறாங்க. சாமி திருப்தியாக கும்பிட்டாச்சுங்க. சந்தோஷமாக இருக்குதுங்க. எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் நீட்டாக சீக்கிரம் வந்தோடனே 3 வீலரில் வச்சு கொண்டு போய் உள்ளே கொண்டு போய் காட்டிட்டு வெளியே கொண்டு வந்துட்டாங்க. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ரொம்ப நல்லா இருந்தது. நமக்குள்ளதான் வந்துட்டு இறைவன் வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு சாட்சி தான் வந்துட்டு வள்ளல் பெருமானார் வந்துட்டு நமக்காக வந்து இங்க கொடுத்த சத்திய ஞான சபைங்கிறது வந்துட்டு ஆன்மாக்குள்ள வந்துட்டு இருக்காங்க இறைவன். அந்த இறைவனை வந்துட்டு நம்ம எப்படி உணரணும் அப்படிங்கிறதுக்காக காமிச்சதுதான் வந்துட்டு இந்த ஜோதி வழிபாடு. நமக்குள்ள இறைவன் இருக்காங்க. அது எப்படி தெரிவாங்கன்னா கருணையும் அன்புமா இருக்கும்போது தான் வந்துட்டு இறைவன் நமக்கு வெளிப்பட்டு இதே மாதிரி காட்டுவாங்க. இன்னைக்கு மிகப்பெரிய வெற்றி நாள்.
ஃப்ரீயாக பார்த்தோம். கொஞ்சம் கூட்டம் இல்லாமல் நல்லா இருந்தது. பார்க்க முடியாதோன்னு வந்த டைம் ஆயிடுச்சுன்னு வந்து பார்த்துட்டோம் சார். கடலூர்லேருந்து வரோம் நாங்கள். நாங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு மேலே வரோம் சார். லேட்டாக வருவோம். இன்னைக்கு சீக்கிரமாக வந்து முதல் ஜோதி பார்க்கலான்னு வந்துட்டோம். நான் ஐனாவரம்லேருந்து வரேன். இதான் ஃபர்ஸ்ட் டைமு. மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த வள்ளல் பெருமான் ஜீவகாருண்யம் ஒழுக்கத்தை எல்லாருக்கும் கடைபிடிக்கணும்னு சொல்லியிருக்காரு. இப்போ நிறைய பேர் அதை அவேர்னஸ் எடுத்துட்டு நிறைய பேர் வர ஆரம்பிச்சிருக்காங்க. கூட்டம் ரொம்ப ஹெவியாக இருக்குது. நிற்க கூட முடியல. தள்ளாடுற சுச்சுவேஷனில் கூட காவல்துறை ரொம்ப சிரமப்பட்டு எல்லாரையும் லைன் பண்ணி கொண்டு போய் நல்லபடியாக ஜோதி 6 மணி ஜோதி நல்லபடியாக நிறைவு அடைஞ்சுது. அடுத்து 10 மணிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாம் நல்லபடியாக இருக்க வள்ளல் பெருமான் திருவடிகளே சரணம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. இந்த வருஷம் பூரா 20 வருஷமா வந்துகிட்டே இருக்குங்க. ஆண்டவருடைய கிருபை கிடைச்சதுங்க. வந்த பிறகு நான் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கேங்க. நான் ஒரு கோக்கில் பயிலாக இருந்து நல்ல முறையாக தெரிஞ்சிருக்கேங்க. ஆண்டவனை புலால் சாப்பிட மாட்டேன், மது சாப்பிட மாட்டேங்க, சீரட்டு பீடி சாப்பிட மாட்டேங்க. நல்லா இருக்கேங்க. ஆண்டவரே அருட்பெரும் சோதி ஆண்டவரே அருட்பெரும் சோதி ஆண்டவரே கடவுளே நான் ஆண்டவரே அருட்பெரும் சோதி அருட்பெரும் சோதி. என் பேர் பாக்கியா. நான் புவனகிரிலேருந்து வரேன். வள்ளலார் ஐயாவை பார்க்கறதுக்காக நாங்கள் வந்து மாச பூசத்துக்கு நாங்கள் வருவோம். மாதம் இந்த பூசத்துக்கு வந்தோம். பெரிய பூசத்துக்கு வந்தோம் பார்க்க. சாமியை நல்லா பார்க்க முடிஞ்சுது. ஆனால் டிவியில் தான் பார்க்க முடிஞ்சுது, நேரடியாக பார்க்க முடியல. கூட்டம் அதிகமாக இருக்குது. அதனால் எங்களை தள்ளிக்கிட்டே இருக்காங்க. பரவாயில்ல. என்ன சார், நாங்கள் 4:30 மணிலேருந்து வந்தோம் சார். ஆனால் பார்க்க முடியல சாமி. ஆனால் டிவியில் தான் பார்க்க முடியுது ஜோதி தரிசனம். ஆனால் மாதம் வந்தோம்னா கரெக்டாக பார்த்துருவோம் நாங்கள். அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை. இன்னைக்கு ரஷ் அதிகமாக இருக்குது, கூட்டம் அதிகம். காலையிலே இப்படி இருக்கு. என் பேர் பாக்கியா. நான் புவனகிரி. கூட்டம் அதிகமா இருக்குங்க சார். பார்த்தோம், ஐயாவை பார்த்தோம். எந்த அளவுக்கு இடிச்சு பிடிச்சிட்டு போயிட்டு பார்த்துட்டோம். நாங்கள் ஐயாவை வந்து தீவிர பக்தர். நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டேன் நான். என்னால் முடியல, இடிச்சதுலேயே எனக்கு வயிறுலாம் வலிக்குது. அந்த அளவுக்கு கூட்டம், ஹெவி கூட்டம் சார். போலீஸ்லாம் சரியாகவே கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. அவங்களே தள்ளி விடுறாங்க எங்களை. நாங்கள் ஆண்டார்மலை பள்ளத்துலேருந்து வரோம். நானும் சின்ன வயசுலேருந்து இந்த தரிசனத்தை பார்க்க வரேன். அவரோட அருள் வந்து எப்படின்னா, வர்றவங்க எத்தனை கோடிக்கணக்கான ஜனங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு மனமாக வயிறார சாப்பாடு. இந்த சபைக்குன்னு இவரை தேடி வர்றவங்களுக்கு வயிறார சாப்பாடு. அதுவே ஒரு பெரிய சந்தோஷம்தான். மனமாற சாமியை பார்த்துட்டு அவங்களும் போகிறாங்க. அதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 5 முறை காமிப்பாங்க தரிசனத்தை. அதில் ஏதாவது ஒரு கூட்டமாக இருந்தாலும் ஏதோ ஒரு தரிசனத்தை அவங்க பார்த்துட்டு தான் போகிறாங்க அந்த பக்தர்கள். நான் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். என் குடும்பம் நல்லா இருக்கணும். அருட்பெருஞ்சோதி அருளால ரொம்ப நன்றி. கௌரி.